கில்லி படம் பார்க்க போலியா? கில்லியா? கில்லி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை பார்த்துட்டு சங்கடத்துல வாட்ஸ்அப் அடிக்கி அங்க ஒருத்தன் துணிவு ரீரிலீஸ்னு போட்டு வச்சிருக்கேன். இறங்குச்சா? இதோட நிக்கல, வாரத்துக்கு 4 ரீரிலீஸ். நம்ம அண்ணாச்சி சொல்லுவாருல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர்த்த வீட்லயும் இருக்கு. அதே மாதிரி சிம்புக்கு சிலம்பாட்டம், சூர்யாக்கு மௌனம் பேசியது, இது பத்தாதுன்னு மாதவனுக்கு மின்னலே வேற இறங்கிருக்கு. ஏன் பிரவீனோட இருக்கா? எனத்த கண்ட 3ன்னு ஒரு படம் 300 வாட்டி இறங்கியாச்சு. தெலுங்குல 30வது தடவையா போன வாரம் இறங்கிருக்கு. இது இல்ல மேட்ரு, நம்ம தலைவன் TR அவருக்கும் ஒரு படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வேற. என்ன குழப்பம் பிரவீனோளுக்கு? என்ன குழப்பம்னா, அவனால சொல்லி ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் இந்த பப்ளிக் ஆடியன்ஸ். யானோ ஏன்னா விஜய் அஜித் படம் வரம்ப தேடி ஓடி தியேட்டர் போய் பாக்கியவாங்க, ஏன் ஒரு சின்ன படத்தை தியேட்டர்ல பார்க்கல? அப்படியே பார்த்தாலும் 1008 குறை கண்டுபிடிக்கும். சின்ன சின்ன படத்துக்கு எல்லாம் தியேட்டருக்கு போகணுமா? அதெல்லாம் ஓடிடில வந்தா பார்த்தா போதாதா? இது அடுத்த குழப்பம். 2 வாரத்துல வீட்டுக்கு படம் வருமே இருந்தா வாரத்துக்கு 4 படம் வந்து ரீரிலீஸ் ஆகும், பார்த்து சாவுங்க. அதுவும் சரிதான். போற போக்க கண்ட அடுத்த வாரமே தெரியும் என்ன அறிந்தாலையும் கிளாஷ் விட்டாலும் ஆச்சரியப்படக்கு எதுவும் இல்லை. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு?